வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை காலங்களில் மாரியம்மன் திருவிழா நடைபெறுவது வழக்கம். பொதுவாகவே கோடை காலத்தில் கடும் வெயில் நிலவும். அப்போது வெப்பத்தை தணிக்க வல்ல மழையை வேண்டி மாரியம்மன் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். தமிழில் மாரி என்றால் மழை. எனவே மழைக்கான அம்மன் மாரி அம்மன் என்றாகி போனது. தமிழகம் மற்றும் இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் மட்டுமன்றி உலகெங்கிலும் தமிழர்கள் குடியேறிய பல்வேறு நாடுகளிலும் மாரியம்மன் வழிபாடு வழக்கத்தில் உள்ளது. நமது அண்டை நாடுகளான இலங்கை, மியான்மர் என்று அழைக்கப்படும் பர்மா, மலேசியா, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட நமக்கு கிழக்கே உள்ள கீழை நாடுகளில் மட்டுமன்றி நமது அண்டை நாடான பாகிஸ்தானில் குடியேறிய தமிழர்களும் இன்று அளவும் மாரியம்மன் வழிபாட்டினை பின்பற்றுகின்றனர். மேலும் ஆப்பிரிக்க நாடுகளில், குறிப்பாக தென் ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்காவிற்கு அருகில் உள்ள கரீபியன் தீவுகள், குறிப்பாக கயானா மற்றும் டிரினிடாட் ஆகிய தீவு நாடுகளிலும் பசிபிக் தீவுகளிலும் என தமிழர்கள் குடியேறிய அத்தனை நாடுகளிலும் மாரியம்மன் வழிபாடு தொன்று தொற்று வழக்கத்தில் இருந்து வருகின்றது. வேப்ப மரத்தில் இருந்து கிளைகளை வெட்டி கம்பம் செய்து கம்பம் சாட்டி தொடங்கப்படும் மாரியம்மன் திருவிழாக்களில் தேரோட்டம், அதாவது பெரும்பாலான மிகவும் புகழ்பெற்ற மாரியம்மன் கோவில் திருவிழாக்களில் தேரோட்டம், தீச்சட்டி அல்லது அக்னி கரகம் என்று சொல்லக்கூடிய அந்த நெருப்பு ஜுவாலை விட்டு எரியக்கூடிய தீச்சட்டிகளை ஏந்தி வருதல், பூ மிதித்தல் என்று சொல்லப்படக்கூடிய நெருப்பில் நடந்து செல்லுதல், உடலை வருத்தி அம்மனை வேண்டி அலகு குத்துதல், மேலும் வண்டி வேடிக்கைகள் என்று பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறும். சில தசாப்தங்களுக்கு பிறகு சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை புகழ்பெற்ற மாரியம்மன் திருவிழாவில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. இந்த திருவிழா சுற்று வட்டாரத்தில் மிகவும் பிரபலமானது. காலையில் தொடங்கும் தேரோட்டம் அம்மனை தேரில் ஏற்றி ஊர் முழுவதும் மாலை வரையிலும் சுற்றி வரும். மேலும் மாலை நேரத்தில் நிறைய பக்தர்கள் அலகு குத்தி வருவர். உடலில் பல்வேறு பகுதிகளிலும் பெரிய பெரிய அலகுகளை கூட குத்தி கொண்டு வருவது பார்ப்பதற்கு நமக்கு சற்று பயத்தை கொடுத்தாலும் அந்த பக்தர்கள் மிகுந்த சிரத்தையோடு இந்த அலகை குத்தி ஊர்வலமாக வந்து கோவிலை வலம் வருதல் ஓர் அரிய காட்சியாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்தி சாய்ந்த இரவு பொழுதுகளில் பல்வேறு அலங்காரங்கள், பல்வேறு வேடங்களை இட்டு வண்டி வேடிக்கைகள் வருவதும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்படியான மாரியம்மன் திருவிழாவினை நீங்களும் கண்டு மகிழுங்கள். ஏனெனில் இந்த மாரியம்மன் திருவிழா கொண்டாட்டங்கள் தமிழரின் மரபில் ஒன்றாகி போன ஓர் அற்புதமான நிகழ்வாகும்.